இதே காரியத்தை நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிகீன்கள் அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அதுல அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நோக்கத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி நபிகள் நாயகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ரசூலுல்லாஹ் அழைத்த பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியல, போகலாம்னு இருந்தாங்க. அல்லாஹ் தடுத்துட்டான், நபியே நீங்க போகாதீங்க. அவன் எதுக்காக இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறான் தெரியுமா? இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு. அவர்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். மக்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக கட்டியிருக்கிறார்கள். இணை வைப்பு காரியத்தை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். குஃப்ர் செய்யணும் என்பதற்காக, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பேருக்கு இந்த பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறான். ஃபலா தக்கும் ஃபீஹி அபதா. நபியை நீங்க அந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதுங்கிறான். நீங்க போக வேண்டிய பள்ளி எது தெரியுமா? ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி. ஆரம்பம் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலே நீங்கள் தொழுவதற்கு தகுதி வாய்ந்த பள்ளி.